சோத்திரம். எங்களுக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை. இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சுது எனக்கு சர்பத்தின் ஆவி இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 வாட்டி எனக்கு குழந்தை நின்று ஆப்ரேஷன் ஆகிடுச்சு. அப்புறமேட்டுக்கு இங்கே வந்த பிறகு தான் அந்த சர்பத்தின் ஆவி ஓடி பாப்பா நின்னா அந்த குழந்தைக்கு சாட்சி சொல்லிட்டு கொள்ள வந்தோம். நாங்கள் எங்கள் ஊர் பொன்னேரி, ஆனால் எங்கள் ஜோயல் பாஸ்டர் மூலிமா தான் இங்கே வந்து தெரிய வந்தது. அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு போகணும். 3 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்கு 2 முறை அபார்ஷன் ஆயிடுச்சு. டாக்டருங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி இனிமேல் குழந்தை தங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இங்கே அவங்க ஜெபிக்க வரும்பொழுது தான் தெரிய வந்தது அவங்களுக்குள்ள சர்பத்தின் ஆவி இருந்தது. அவங்க ஒரு பிசாசினால் பீடிக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த ஆவி அவங்களுக்கு போனதுக்கப்புறம் ஒரு நல்ல குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் அப்படி தான் குழந்தை பாக்கியம் தடையாக இருப்பதற்கு சில பிசாசின் கிரியைகள் காரணமாக இருக்கும். அவை சந்ததியை வளர விடாதபடி தடுக்கும். அது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கிடையாது. ஏதோ ஒரு காரியத்தினால அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாக்கா ஆண்டவர் எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி அவங்க ஒப்புரவாகணும். அவங்க ஒப்புரவாகி ஆண்டவர் விடுதலை கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? விடுதலை தருவார். இந்த பிள்ளை வரும்பொழுது ஒரு 2 கூட்டங்களில் அப்படி தான் அவங்க மயங்கி கீழே விழுந்தாங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அப்படி அவங்க 2 முறை விழுந்து ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை தந்தார், ஒரு சுகத்தை தந்தார். அந்த விடுதலை தந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் குழந்தையோடு கூட வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வாரா? கட்டாயம் செய்வார். ஆமென். ஆமாம். ஏதோ ஒரு காரியத்தினால குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மாற்றி உங்களுக்கும் ஆண்டவர் இவங்களுக்கு தந்தவர் உங்களுக்கும் தந்து உங்களை கனப்படுத்துவார். கரங்களை தட்டி இந்த நல்ல சாட்சிக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் நேரம் கடந்து போனாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களில் எனக்கு இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட தடை இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு மனப்பாங்கு அல்லது அப்படி சொல்லுகிற நிலைமையில் ஒரு வேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இங்கே அமர்ந்திருக்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் அல்லது இந்த கூட்டத்தின் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, அது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் சங்கீதம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை நாம் கவனித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் தன்னுடைய சாட்சியாக அவர் எடுத்து சொல்லுகிறதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. பாருங்க, வாசிக்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவருடைய வாழ்க்கையிலே மதில் என்று சொல்வது ஒரு தடையை குறிக்கிறது. அந்த மதிலை தாண்டினா தான் ஒரு சேனைக்குள்ள பாய முடியும்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எருசலேம் பட்டணத்திலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய வால், பெரிய பெரிய சுவர்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கும். அந்த மனுஷன் அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஏனியோ அதெல்லாம் வச்செல்லாம் ஏறி போக முடியாது. அவ்வளோ பெரிய வால், பெரிய பெரிய சுவர்கள் அங்கெல்லாம் காணப்படும். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் வந்தது, அநேக விதமான தடை. அந்த தடையெல்லாம் கடந்து வந்தபடினால தான் அவர் சொல்கிறாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்பதாக. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அவருக்கு தடையாக இருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வரும்பொழுதே அவங்க குடும்பத்தார் அவருக்கு தடையாக இருந்தாங்க. கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய அண்ணன்மார்களை பார்க்கறதுக்காக அந்த இராணுவத்தில் அவர் போகிறார். அப்படி பார்த்தாக்கா அந்த கோலியாத்தை மிரட்டிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே நான் போகிறேன், சண்டைக்கு நான் போகிறேன் அப்படி சொல்லி முன்னாடி வர்றாரு. அப்போ அவங்க அண்ணன்மார்கள் எல்லாம் தடுக்கிறாங்க, தடையாக இருக்காங்க, எல்லாரும் தடை. பாருங்க, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, ராஜ்யத்தில் பாதி தரன்னு சொல்லி சவுல் சொல்லிட்டாரு. அந்த ராஜ்யத்தை அவர் ஆளுகை செய்வதற்கு பயங்கர தடை. சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி புகுந்து அடிக்கடி அவரை தொல்லை பண்ணி, பாருங்க, அவர் தடையினால காட்டுக்குள்ளே ஓடி மறைக்கிறார். பயங்கரமான தடை. ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாக்கா தடை வராமல் இருக்குமா? கட்டாயம் தடை வரும். அவர் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே என்னை நீர் சின்ன வயசில் அபிஷேகம் பண்ணினீரே, அது எங்கே போச்சுன்னு கேட்டிருக்கலாம். ஏன் இவ்வளோ தொல்லை, எனக்கு இவ்வளோ உபத்திரவம், நம்மளாம் கேட்குறோம்ல, அந்த மாதிரி அவர் கேட்டிருக்கலாம். அவர் அதெல்லாம் கேட்கல. அவர் சொல்கிறாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஒரு மதிலை தாண்டுவேன், தடைகளை எல்லாம் உம்மாலே நான் தகர்த்தெறிவேன். ஏன்னா நீர் என்னை அபிஷேகம் பண்ணினீர், நீர் என்னை தெரிந்து கொண்டீர். எங்கள் குடும்பமே எனக்கு எதிர்த்து வந்தாலும் சரி, கோலியாத் எதிர்த்து வந்தாலும் சரி, சவுல் அரசன் எதிர்ப்பாக வந்தாலும் சரி, அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் அபிஷேகம் பண்ணின, நீங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நினைக்கிற அந்த சேனைக்குள், உம்முடைய சேனைக்குள் நான் வந்து ஒரு மதிலை தாண்டி நான் அரசாட்சி பண்ணுவேன் என்பதாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு தடை இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறாமல், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல், அவர் பேசின காரியங்கள் நமக்கு நிறைவேறாமல், ஆண்டவர் இதை சொன்னார் இன்னும் நிறைவேறலையே, இன்னும் ஆண்டவர் இந்த காரியத்தை என் காரியத்தில் கொடுத்தாரு இன்னும் நிறைவேறலையே, எதை செஞ்சாலும் தடையாக இருக்குது, ஊழியம் செஞ்சாலும் தடையாக இருக்குது, வேலைக்கு போனாலும் தடையாக இருக்குது, அல்லது குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள், பல தடைகள். இப்படிப்பட்ட தடைகளை நான் எப்படி தாண்டுவேன், எப்படி இதில் இருந்து நான் வெளியில் வருவேன் அப்படி நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். தாவீது ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு, உம்மாலே தடையை தாண்டுவேன். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த தடைகளை நான் உம்மாலே தான் தாண்ட முடியும், உம்மாலே தான் நான் தடைகளை தகர்த்தெறிய முடியும், உம்மை கொண்டுதான் நான் சேனைக்குள் பாய முடியும், உம்மை கொண்டுதான் இந்த மதிலை தாண்ட முடியும் என்பதாக அவர் அழகாக சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட அதே தேவன் மதிலை தாண்ட உதவி செய்வார். என்ன தடை வந்தாலும் அதை தாண்ட உதவி செய்வார். உடைய விசுவாசம் முக்கியம். தாவீது விசுவாசித்தார். தன்னுடைய பலத்தை அவர் நம்பல, தனக்கு இருக்கிற திறமையை அவர் நம்பல, தனக்கு இருக்கிற எந்த சோர்ஸையும் அவர் நம்பல. அவர் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல் இருந்தது. நீங்கள் தடையை தகர்க்கணும்னு சொன்னால் தாவீது சொல்லுகிற ரகசியத்தை பிடிச்சு கொள்ளுங்க. உம்மாலே தான் நான் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி, இந்த தடைகளை எல்லாம்
எகிரி குதிச்சு அந்த பக்கம் நான் போவேன், ஹல்லேலூயா, அந்த பக்கத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசிப்பீங்களா? தாவீதை போல தடைகளை தகர்த்தெறிந்து உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து உம்மாலே ஒரு மதிலை தாண்டி நான் ஆட்சி செய்வேன், நான் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி நீங்களும் நிற்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது, வாசிக்கலாம். அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிடேன், கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். பாருங்க, இந்த பார்வோனுடைய இருதயம் எவ்வளவு கடினப்பட்டிருந்தது. அவன் இருதயம் கடினப்பட்டதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போக முடியாதபடி, கானான் தேசத்துக்கு போக முடியாதபடி ஒரு பெரிய தடையா இருந்தது. அவன் சொல்றான், கர்த்தரை நான் அறியேன், அவர் யாரோ எனக்கு தெரியாது, நான் உங்களை போக விடேன். எப்ப சொல்றான்? பல வாதைகள் அவனுக்கு வந்தது, பல விதங்களில் அவனுக்கு வாதைகளை கர்த்தர் அனுமதி கொடுத்தார். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரத்தமாக மாறினது, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தவளைகளாக வந்தது, ஒரு பக்கத்தில் பேன் வந்துச்சு, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளிகளாக வந்தது, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளை நோய் வந்தது, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எரி கொப்பளங்கள் வந்தது, எல்லாம் வந்துச்சு. எல்லாம் வந்த போதும் கூட அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போக விடாதபடிக்கு அவனுடைய இருதயம் கடினப்பட்டபடினாலே அது ஒரு தடையா இருந்தது. உங்க வாழ்க்கையிலும் கூட யாருடைய இருதயம் கடினப்பட்டதனால உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய ஆசீர்வாதத்தில் மேலே போக முடியாதபடி, முன்னேற விடாதபடிக்கு காரணமாக ஒரு வேலை இருக்கலாம். அந்த கடினப்பட்ட இருதயத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த கடினப்பட்ட இருதயத்தையும் ஆண்டவர் உடைத்தெறிவார். இந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தாலும் ஒரு கட்டம் வரும் பொழுது பாருங்க, அவன் வேற வழியே கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டே ஆகணும். ஆகையினால இஸ்ரவேல் ஜனங்களை விட்டான். விட்ட பொழுதும் அவன் விடலை, பின்தொடர்ந்தே வரான். பின்தொடர்ந்து அவன் இருதயம் எவ்வளோ கடினப்பட்டிருக்கு பாருங்க, பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கான். வந்ததுனால அவன் அழிஞ்சே போனான். அவனும் அவனுடைய சேனையும் செங்கடலில் அழிந்தே போனது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இருதய கடினம் ஒரு மனிதனுக்கு தடையாக இருக்கும். உங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற விடாதபடிக்கு உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தா அதுவே தடையாயிடும். நீங்க நினைக்கலாம், நான் ஜெபம் பண்றேன், நான் ஆலயத்துக்கு போறேன், நான் எல்லாம் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு கடின இருதயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். யாரையும் மன்னிக்காத இருதயம் இருக்கும், யார் மேலேயும் வெஞ்சன்ஸ் இருக்கும், யாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருக்காது. நீங்க 1008 பண்ணலாம், 1000 காரியங்களை செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், தானம் தர்மம் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எது வேண்டும் பண்ணலாம் பண்ணலாம். ஆனால் அவங்க இருதயம் கடினப்பட்டிருந்தா உங்க வாழ்க்கையில தடை வரும். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆண்டவரை ஆராதிக்க போக முடியல. அதனால தான் அத்தனை வாதைகளை அவன் சந்திக்க வேண்டியது இருந்தது. அந்த எகிப்து ஜனங்கள் அத்தனை கொடுமைகளையும் சந்திக்க வேண்டி இருந்தது. அவனால தான் அந்த ஜனங்கள் பாதிக்கப்பட வேண்டி இருந்தது.
அந்த ஜனங்கள் மறிக்க வேண்டியது இருந்தது. சங்கார தூதனை கடைசியில் அனுப்பும் பொழுது பாருங்க, அநேகர் மரித்து போனார்கள். இதுக்கு யார் காரணம்? பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டபடினாலே தான். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையா இருக்கலாம். கர்த்தருடைய வழி நடத்துதல் இல்லாமல் இருப்பதுக்கு நீங்களே தடையா இருக்கலாம். உங்க குடும்பத்தில் நன்மை உண்டாகாத இருக்கிறதுக்கு நீங்களே தடையா இருக்கலாம். உங்க இருதயம் ஏதோ ஒரு காரியத்தில் பிடிவாதமா இருக்கு, அரகண்டா இருக்கு, விட்டு கொடுக்கவே மாட்டேன், அதில் காம்ப்ரமைஸே இல்லை. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? அவர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார், அவர் விடுதலை தர நினைக்கிறார், அவர் உங்களை எல்லா நிலைமைகளிலும் உயர்த்த விரும்புகிறார். ஆனால் அவங்க இருதயம் ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு நபர் மேலே, அவன் பொல்லாதவனா கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தில் உடைய இருதயம் கடினப்பட்டிருக்குல்ல. ஒரு வயசாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க. இருதயம் கடினப்பட்டது ஒரு பெரிய தடை. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதுனால அந்த பார்வோன் மக்களுக்கும் எகிப்து மக்களுக்கும் பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் ஆராதிக்க முடியாமல் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர். உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். சவுலுடைய இருதயம் கடினப்பட்டது. துரத்தி துரத்தி அவனை கொலை செய்ய நினைக்கிறான். இராணுவத்தோடு காட்டுக்குள்ள போறான். நினைக்கும் பொழுதெல்லாம் அவனை தேடுறான். எப்போ சாவுமோ தெரியாது, எப்போ வேண்டுமானாலும் எனக்கு மரணம் நேரிடும் சொல்றார் சவுல், தாவீது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்? சவுலுடைய இருதயம் கடினப்பட்டது. அந்த தடை அவர் ராஜாவா வந்து உட்காராதபடிக்கு, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனிதனை அவர் அபிஷேகம் பண்ணினதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாதபடிக்கு, அவன் சொந்த மாமனார், அந்த தேசத்தினுடைய ராஜா, அவன் இருதயம் கடினப்பட்டதுனால கடைசியில் கர்த்தர் அவனை தள்ளிட்டார். அவனே செத்து போக முடியாத நிலைமை வந்துச்சு. அவனே தன்னை குத்திக்கிட்டு செத்து போயிட்டான். பாருங்க, உன் இருதயம் கடினப்பட்டா நீங்களே உங்களுக்கு தடையா இருக்கீங்க, உங்க குடும்பத்துக்கு தடையா இருக்கீங்க, ஒரு தேசத்துக்கு தடையா இருக்கீங்க, நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடையா இருக்கீங்க, நீங்களே உங்களுடைய ஊழியங்களுக்கு, உங்களுடைய சபைக்கு தடையா இருக்கீங்க. உன் இருதயம் கடினப்பட்டா இவ்வளவு சொசைட்டி, இவ்வளவு பாதிப்பு வருது. யோசிச்சு பார்க்குறீங்களா? ஏன் இருதயம் நான் கடினப்படுத்துக்குவேன், ஏன் குணாதிசயம் அப்படித்தான், அப்படி இல்லை இருக்கும். என்னுடைய விருப்பம் நான் அப்படித்தான், என்னுடைய சுவாபம் அது அப்படித்தான். நான் சின்ன வயசுல அப்படி தான் வளர்ந்தேன். நீ எப்படி வேணா வளருங்க, என்ன வேணா சுவாபம் இருக்கட்டும், நீ கிறிஸ்துக்குள்ள வந்தனா, நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னா உன் சுவாபங்கள் மாறணும், உன்னுடைய குணாதிசயங்கள் மாறணும், உன் இருதயம் லகுவானதாய் மாறணும், இரக்கமுள்ளதாய் மாறணும். அந்த மனுஷன் தான் ரட்சிக்கப்பட்டான். இல்லைன்னா நீ பெருமை பாராட்டத்தில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் விடுதலை இல்லை? ஏன் நன்மை நமக்கு கிடைக்கல? ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படலை? ஏன் தடைகளை தாண்டி போக முடியல? சம்திங் ராங். உங்களுக்குள்ளதான் அது இருக்கு, உங்களை தாண்டி கிடையாது. சும்மா பிசாசு மேலே போடுவாங்க. பிசாசு தடையை கொண்டு வரான் பிரதர், ஒண்ணுமே என்னால் பண்ண முடியல, தடையா இருக்கு. அவங்க தடையா இருக்காங்க, இவங்க தடையா இருக்காங்க. யாரும் தடை கிடையாது, நீ தான் தடை. உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்க தான் தடை. ஏன்னா உங்களுடைய இருதயம் யாரையோ மன்னிக்கல, யாரையோ பழி வாங்க நினைக்கிறது,
யாருக்கு விரோதமாகவோ பேச நினைக்கிறது, யாரையோ காரணம் காட்ட நினைக்கிறது. என்னால் மன்னிக்கவே முடியல. மன்னிக்கவே முடியலன்னா உனக்கு நரகம்தான். நோ சான்ஸ். ஆண்டவரே என் பாவத்தை மன்னினா ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நீ மற்றவங்களுடைய குற்றத்தை மன்னித்தாதான் உன் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். இல்லைன்னா அது அப்படியே சவப்பா இருக்கும். கடைசியில் நரகத்துக்கு போகிறதுக்கா பைபிளை படிக்கிற? நரகத்துக்கு போகிறதுக்கா நீ சபைக்கு வர? நரகத்துக்கு போகிறதுக்கா காணிக்க கொடுக்கிற? ஹவ் டு சேஞ்ச். உங்களை நீங்கள் திருத்தி கொள்ளுங்க. நீங்க தான் தடையா இருக்கீங்க. இங்க பார்வோன் மக்கள், எகிப்து மக்களுக்கு பார்வோன் தான் தடையா இருந்தான். இஸ்ரவேல் மக்களுக்கு பார்வோன் தான் தடையா இருந்தான். ஒரு பர்சன் தான், ஒரே ஒரு நபரால எத்தனை பாடுகளை, எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை மரணங்கள், எத்தனை விதமான சோதனைகள். அந்த தேசமே கொப்பளம் வந்து தவிச்சிச்சு. அந்த தேசத்தில் கொள்ளை நோய் வந்து அப்படியே மாறிட்டு போச்சு. என்ன காரணம்? நோய் மேலே போடுவாங்க, கிருமி மேலே போடுவாங்க காரணத்தை, அல்லது பிசாசு மேலே போடுவாங்க. காரணம் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டபடியினால. எனக்கு அன்பானவர்களே, உங்க இருதயம் எப்படி இருக்கு? உங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. எனக்கு தடை வருதுன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. தாவீது சொல்றார், அவரை குறித்து அவர் அறிந்து வைத்திருந்தபடினால், கர்த்தரை குறித்து அவர் அறிந்து வைத்திருந்தபடினால், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். தடையை நான் தாண்டி வருவேன்பா. சவுல் என்னை மன்னிக்கலனாலும் நான் உன்னை மன்னிப்பேன். ஏன்னா நீங்க அவனை அபிஷேகம் பண்ணி தான் ராஜாவாக கொண்டு வந்திருக்கீங்க. அவனை நான் கொல்ல மாட்டேன். எனக்கு நீங்க வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாலும், என் கூட இருக்கிறவங்களாம் அவனை கொன்னுடுன்னு சொன்னாலும் நான் கொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அவனை மன்னிப்பேன். அதுதான் அவனை ராஜாவா இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினது. எனக்கு அன்பானவர்களே, ஏன் தடை வருது? உன் இருதயம் கடினப்பட்டிருக்கிறதுனால. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எல்லா இடங்களிலும் போராட்டம், எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. நீ மன்னிக்கலன்னு சொன்னா ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ மன்னிக்கலன்னு சொன்னா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாரும் அவருக்கு முன்பதாக சமமானவர்களே. அவருடைய பார்வை வித்தியாசமானது. இயேசுவிடத்துல கையும் களமாய் பிடிப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வராங்க. இயேசு அவளை பார்த்து ஒன்றும் பேசல, தலையை குனிஞ்சாரு. அவங்க சொல்றாங்க, மோசையின் நியாய பிரமாணத்தின்படி அவளை கல்லெறிந்து கொல்லணும். என்ன சொல்றீங்க? இயேசுக்கு மன்னிக்கிற சுவாபம், மன்னிக்கிற எண்ணம். நியாயப்பிரமாணம்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்களில் பாவம் செய்யாதவன் அவளை கல்லறிங்க அப்படின்னாரு. ஒரு பையங்க நிற்க முடியல. அதுதான் இயேசுடைய பார்வை. நீங்கள் மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு அவன் பாவி, அவன் ரட்சிக்கப்படலை, அவன் துன்மார்க்கமாக இருக்கான், அவன் இப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், இந்த மாதிரி கதை புரடாலாம் விட்டுக்கிட்டு நம்ம இப்படியெல்லாம் சுற்றிட்டு கிடந்தோம்னாக்கா உன் இருதயம் கடினப்பட்டிருக்கு. நீ யார் மேலேயோ குற்றம் சொல்லி யாருக்கோ நீ ஏதோ ஒரு காரியத்தை தீங்கு விளைவிக்கிற. ஓயாமல் தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நரகத்துக்கு தள்ளப்படுவான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்போ ஏன் தடை வருதுன்னு புரியுதா? உங்களுக்குள் இருக்கிற சுவாபம் மாறலைன்னாக்கா கட்டாயம் தடை விலகி போகாது. என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன போராடினாலும் சரி, நீ மாற்றியாகணும்.
நீங்கள் உங்களை மாற்றி கொண்டே ஆகணும். தேவனுடைய பிள்ளைகள் சொன்னால் கட்டாயம் எல்லாத்தையும் சகிக்கணும். எல்லாவற்றையும் சகித்து போகக்கூடிய இருதயம் வேணும். இயேசு சகித்தார், பாடுகளை சகித்தார், நிந்தனைகளை சகித்தார், அவமானங்களை சகித்தார். அவரை காரி துப்புனாங்க, அதை சகித்தாருங்க. கன்னத்தில் அரைஞ்சாங்க, அதை சகித்தாருங்க. நீ கிறிஸ்துவானால் கீழே இறங்கி வான்னு சொல்லி அவரை பரியாசம் பண்ணினான், அதை சகித்தாருங்க. எல்லாவற்றையும் அவர் சகித்தார். அவர் தேவனுடைய குமாரன். அவருக்கு இல்லாத வல்லமை என்னங்க? அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், அவ்வளவு மகத்துவம் நிறைந்த கர்த்தர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டா சகித்தார். உங்களுக்கு இல்லையா அது? எப்படி தடை விலகும்? எப்படி தடை மாறும்? கர்த்தர் தடைகளை நீக்கி போடுவார் அப்படி சொன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். மீகா 2:13 ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தடைகளை நீக்கி போட்டு உங்களுக்கு முன்பதாய் கடந்து போவார், அவர் ராஜாவாய் கடந்து போவார்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்துட்டார். என் தடையெல்லாம் விலகிடுச்சு. இல்ல, உன் இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறதே. எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும்? எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? எனக்கு அன்பானவர்களே, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதனால எத்தனை துக்கம், எத்தனை பிரச்சனை, எவ்வளவு கண்ணீர். கடைசியில் அவனும் அவனுடைய சேனையும் கடல்ல முழுகி செத்து போனாங்க. என்ன ஒரு கடின இருதயம் இல்லை? அந்த இருதயம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தடையை தாண்டி எப்படிங்க போக முடியும்? உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்லி தாவீதை போல சொல்ல முடியுமா? அவருக்கு வரும்பொழுதெல்லாம் கர்த்தரை முன்னாக வச்சாரு. நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னார். கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கேன், இதுக்கெல்லாம் நான் அசைக்கப்படுவதில்லை, இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இந்த தடையை நான் தாண்டி போயிடுவேன். தாண்டி வந்தார்ல, தாண்டி போனார்ல. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. இருதய கடினம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தடையை கொண்டு வரும். இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை 12வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தாரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டோவெனில் போதும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ அடைக்கப்பட்டிருந்தான். எரிகோவின் மதில்கள் தடையா இருந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, இந்த எரிகோ மதில் மேல வீடு கட்டுற அளவுக்கு பெரிய மதில், பெரிய தடை. அவ்வளோ பெரிய மதில இஸ்ரவேல் படை அல்லது இஸ்ரவேல் மக்கள் எப்படிங்க தாண்டி போக முடியும்? எப்படி தாண்டி போக முடியும்? கர்த்தரால தான் அவங்க தாண்டி போனாங்க. ஹல்லேலூயா. இந்த எரிகோ என்பது சபிக்கப்பட்ட ஒரு இடம், சாபமான ஒரு இடம். நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் 6ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கலாம்.
அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போதே தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போதே தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். சபிக்கப்பட்ட இடங்க எரிகோ, சபிக்கப்பட்ட ஒரு இடம். அது தடையா இருக்கு. சாபம் உங்களுடைய வாழ்க்கையிலே தடையை கொண்டு வரும். எரிகோ பட்டணம் என்பது சபிக்கப்பட்ட, அந்த எரிகோவை சுற்றிலும் இருக்கப்பட்ட மதில்கள் சாபமானது. இஸ்ரவேல் ஜனங்க வராதபடி அது அடைக்கப்பட்டிருந்தது. அதை தாண்டி போக முடியல. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு சாபம் தடையாக வரலாம். இருதயம் தடையா இருக்கலாம். ஏதோ ஒரு சாபம் உங்களை பின்தொடர்ந்து வரலாம். சாபனே தெரியாம ஐ எம் ஆல் ரைட், நான் நல்லா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி உங்களையும் ஏமாத்திக்காதீங்க. ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிற தேவன். ஏதோ ஒரு சாபம் உங்களை பின்தொடர்ந்து வரும் பொழுது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாது. கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைவேறாது. அந்த சாபம் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை முன்னேறி செல்ல விடாதபடிக்கு அது தடையாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு இந்த எரிகோ என்று சொல்லுகிற சாப மதில் அங்கு காணப்படுகிறது. யோசுவா கர்த்தரிடத்தில் கேட்கிறாரு, ஆண்டவரே என்ன பண்றது? ஆண்டவர் சொல்லல, மண்வெட்டி எடுத்துட்டு வா, கெட்டப்பாறை எடுத்துட்டு வா, புல்டோசர் எடுத்துட்டு வா, வெடிகுண்டு எடுத்துட்டு வா, இதெல்லாம் சொல்லலை. கர்த்தர் சொன்னாரு, துதி, ஆராதி, சுத்தி சுத்தி வந்து ஆராதி, சுத்தி சுத்தி என்ன துதி. அந்த அலங்க கீழே விழுந்துறியா? கர்த்தர் சொன்னார், சாபம் மாறணும்னாக்கா நீங்க நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஆண்டவரை துதிக்கணும். எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, அதெல்லாம் எங்கள் சபையில் சொல்லி கொடுக்கலைங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் இப்படிப்பட்ட சபையை சார்ந்தவன். நீ எப்படிப்பட்ட சபையவனா இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் சாபம் பின்தொடரும். மூதாதையர்கள் செய்த சாபம் வரும். யாரோ ஒருத்தனை வெட்டி போட்டிருப்பார் உங்கள் தாத்தாக்கு தாத்தா. யாரோ ஒருத்தருடைய நிலத்தை அபகரிச்சிருப்பார் உங்கள் தாத்தாக்கு தாத்தா. யாருக்கோ துரோகம் செஞ்சிருப்பாங்க உங்கள் தாத்தா. யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்கி அவங்கள கலங்கடிச்சிருப்பாங்க. அது சும்மா விடாது, உன்னை பின்தொடரும். அதுதான் சாபம், அதுதான் சாபம். அது உன்னுடைய வாழ்க்கையில் மேலோங்கி வராதபடிக்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறாதபடிக்கு, முன்னேறி செல்ல விடாதபடிக்கு அவைகள் தடையாக இருக்கும். உங்களை நீங்க ஆராய்ச்சி பார்த்துருக்கீங்களா? என்ன சாபத்தினால கட்டப்பட்டிருக்கிறேன்? எந்த சாபம் என்னை பின்தொடர்ந்து வருது? எந்த சாபத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட விசாரிச்சிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? ஆராய்ச்சி பார்த்துருக்கீங்களா? நீ சாபத்தோடு கூட என்ன பண்ணாலும் சரி, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன்னு சொல்லி நம்மால் சொல்ல முடியாது. அந்த சாபத்தை இயேசு ஒருவர் தான் நீக்க முடியும். இயேசு ஒருவர் தான் அதை மாற்ற முடியும். இந்த உலகத்தினுடைய எந்த மனிதனோ எந்த சக்தியாலோ உன் சாபத்தை மாற்ற முடியாது. இந்த சாபத்தை மாற்றுவதற்கு இயேசு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார்.
யோசுவா ஆசாரிகளை நிறுத்தினார், சுற்றி வர செய்தார், உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு கர்த்தர் சொன்னபடி செய்தார். அது தானா இடிஞ்சு விழுந்துச்சு. இன்னைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் குட்டி சவராக இருக்கும், அது இன்னும் கட்டப்படலை. சாபமான ஒரு இடம், சபிக்கப்பட்ட ஒரு இடம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக இருந்துச்சுல்ல, தாண்டி போக விடாதபடி தடையாக இருந்துச்சுல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாபம் இருக்கு. சாபத்தினால தான் இப்படிப்பட்ட பிரச்சனை. தொடர்ச்சியாக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மரணம். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவொடனே செத்து போயிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சந்ததி ஃபுல்லாகவே அந்த வியாதினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வியாதினாலே உங்களுடைய ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த வியாதி அப்படியே பின்தொடர்ந்து வரும். வேலை சாபம். இந்த சாபத்தை நீக்க இயேசு சிலுவை சுமந்தார். சிலுவை தூக்கின, மரத்தை தூக்கின எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையின்படி இயேசு சிலுவை மரத்தை தூக்கி நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். இங்கே கேட்கலாம், நான் தான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனே, இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என் சாபம் போயிடுச்சே. உன் மாம்சமாக இருக்கிற உன் ஹஸ்பண்டு, உன் மாம்சமாக இருக்கிற உன் பிள்ளைங்க, உன் மாம்சமாக இருக்கிற மாமியார் மாமனார், உன் மாம்சமாக இருக்கிற இந்த சைடில் இருக்கிற மாமியார் மாமனார் தொடருமா தொடராதா? அந்த ஜீன் வருமா வராதா? எனக்கு அன்பானவர்களே, இந்த சாபம் நீங்கள் துதிக்கிறவளாய் மாறணும். எப்பொழுதும் ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கணும். அப்போதான் இந்த தடையை தாண்டி போக முடியும். எரிகோ மதிலை நீ தாண்டி போனோன்னு சொன்னாக்கா எக்காலம் ஊது. துதிச்சு துதிச்சு, எக்காலம் என்பது கர்த்தரை துதிப்பதை குறிக்கிறது. துதிச்சு துதிச்சு நீ வா, உன் சாபங்கள் மாறும், வேறு அறுக்கப்படும், தடைகள் மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரமாய் நடந்து போக முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் தடை வருதுன்னு புரியுதா உங்களுக்கு? தாவீது சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்லி. நீங்கள் மதிலை தாண்டணும், தடையை தாண்டணுன்னாக்கா கர்த்தரை அதிகமாக துதிக்கணுங்க. சாபம் மாறணும். சாபத்தீட்டான ஒன்றும் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. எங்கள் தாத்தா கொடுத்தாரு வைக்கக்கூடாது, எங்கள் மூதாதையருடைய இது வைக்கக்கூடாது. சாபத்தீட்டானது உன் வீட்டில் இருந்தாக்கா உனக்கு தடை. பாபிலோனுடைய சால்வையை நேர்த்தியா இருக்குன்னு சொல்லி தீண்டு போய் வச்சான் வீட்டில். தோல்வியை சந்தித்தார்கள். கொஞ்சம் நகையும் கொஞ்சம் வெள்ளியும் திருடி எடுத்து போய் வச்சுக்கிட்டான். கர்த்தர் சாபமாக நினைக்கிறத உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களை சாபம் விடாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் சாபம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் இயேசு தம்முடைய ரத்தத்தினால கழுவிட்டாதான் உண்மைதான். ஆண்டவர் விரும்பாதது உங்கள் தாத்தா பாட்டி வச்சிருந்தது, அவங்க வச்சிருந்த விக்கிரகம், அவங்க வச்சிருந்த ஏதோ ஒரு காரியம், யாரையோ ஏமாற்றி வாங்கினது, யாருக்கோ வட்டிக்கு கொடுத்து வாங்கினது, ஏதோ ஒரு காரியத்தை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுனாக்கா அது உன் சந்ததியே பாதிக்கும். அது தடையாக இருக்கும். உன் விடுதலை கிடைக்காதபடி தடையாக இருக்கும். ஆசீர்வாதம் கிடைக்காதபடி தடையாக இருக்கும். அதில் நீங்கள் கவனித்து பார்க்கணும், உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள், உங்களை ஏன் தடை விலகலை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை இல்லை, ஏன் எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கல, ஏன் கட்டுகளிலிருந்து விடுதலை தரல, ஏன் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இதெல்லாம் நடக்குது, ஏன் பிசாசு என்னை பின்தொடர்ந்து வர்றான், ஏன் கட்டுகள் எனக்கு வருகிறது, ஏன் மந்திர காரியங்கள் என்னை பின்தொடர்கிறது. சாபம். ஏதோ ஒரு சாபத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கீங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த சாப தடை விலகுவதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரிகாரியாய்
நமக்காய் சிலுவை சுமந்தார். சாபத்தை மாற்றுகிறவர். ஆண்டவர் விரும்பாததை எதையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் சபிக்கிற காரியம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, இந்த சாபம் விலகாது. அதை அப்புறப்படுத்தியே ஆகணும். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னது தான், நீ போ அப்படின்னாரு. நான் உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னாரு. யோசுவா மோசே கூட இருந்தது போல் நான் கூட இருப்பேன்னு சொன்னார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னார். எல்லாமே அவர் கொடுத்த வாக்கு தத்தம் தான். அப்புறம் ஏன் தோல்வியை சந்திக்கிறாங்க? அப்புறம் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறாங்க? சாபமானதை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சாக்கா என்ன ஆகும்? இப்போ உங்களுக்கு தடை என்னன்றது புரியும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தடை. சாப காரியமானது உங்களுடைய வாழ்க்கையில் தடையை கொண்டு வரும். மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பாருங்க, செருபாபேல் பெரிய பர்வதம் போன்ற ஒரு மதில். பெரிய பர்வதம்னா உங்களுக்கு தெரியும் என்னது? மலையை குறிக்குது இல்லை? அது தடை கொண்டு வருமா கொண்டு வராதா? தரியு அரசாண்ட காலகட்டத்தில் இந்த செருபாபேல் அங்க இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அவன்தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்டான். அவன்தான், அவனுடைய தூக்கு நூலை தான் என் கண்கள் கண்டிருக்கிறது அப்படி சொல்றாரு. ஆனா இந்த தரியு அரசன் இவன் கட்ட விடாதபடிக்கு தடையா இருக்கிறான். பெரிய பர்வதமா இருக்க ஒரு ராஜாவே தடையா இருக்கும்போது அவனால் என்ன செய்ய முடியும்? பெரிய பர்வதமா இருக்கான். என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை நடக்குதுங்க. போர் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஐயோ, அதை சொன்ன முடியவே முடியாத நாளே பத்தாது. பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், தொடர்ந்து ஒன் பை ஒன் வருது. அப்படி சொல்றீங்களா? எனக்கு அன்பானவர்களே, இந்த தடை நீங்கணும் சொன்னாக்கா ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். பெரிய பிரச்சனை மாறணும் சொன்னாக்கா உங்களுடைய தூக்கு நூலை கர்த்தர் காணும்படியாய் நீங்கள் நேர்த்தியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். உங்களை காண்கிற தேவன் எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லா காரியத்தையும் அவர் கவனிக்கிறார். உன் பிரச்சனை மாறணும் சொன்னா ஒரே ஒரு வழி, அவருக்கு முன்புதாய் உத்தமனாய் நடக்க தீர்மானம் பண்ணு. பிரச்சனை மேல பிரச்சனை ஏன் வருது? ஏதோ ஒரு இடத்துல இந்த தடையனால் தாண்ட முடியல, பர்வதம் போல இருக்குது, அப்படியே பின்வாங்கி போயிடலாமா, கொஞ்சம் அப்படி காலை பின்னாடி எடுத்து வைக்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த பர்வதத்தை நீங்கள் தாண்டி போக முடியாது. அதை தாண்டி போகணுன்னா ஒரே ஒரு வழி, நீ ஆண்டவருடைய பார்வையில் நீ கனப்படுத்தப்பட்டவனாய், ஆண்டவருடைய பார்வையில் செம்மையானவனாய் நீ நடக்கணும். பெரிய பர்வதம், பெரிய பிரச்சனை, நீ சமபூமியாவாய்னு கர்த்தர் சொல்றார். பர்வதம் சமபூமி ஆகுமா? ஆகும். கர்த்தர் நினைச்சாக்கா ஆகும். அப்படிதான் ஆச்சு, சமபூமி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா.
அவன் பெரிய பர்வதமாக தரியு அரசாண்டான். அவன் பெரிய தடையாக இருந்தான் செருபாபேலுக்கு. பாருங்க, அதை சமபூமி ஆகிட்டார். சமபூமி ஆகிட்டாக்கா மலை எங்கே மேடு எங்கே எதுவும் கிடையாது, எல்லாம் ஃப்ளாட் ஆயிடுச்சு. உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் சமபூமி ஆக்கிடுவார். அதுதான் தாவீது சொல்கிறார். அவருக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை வந்துச்சுங்க, ஏராளமான பிரச்சனை, கொஞ்சம் நஞ்சம் பிரச்சனை கிடையாது. எல்லா விதத்திலும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு பண்ணாங்க, அரசாட்சியில் பிரச்சனை உண்டு பண்ணாங்க, அபிஷேகத்துக்கு பிரச்சனை உண்டு பண்ணாங்க, ஆராதிக்க விடாதபடி பிரச்சனை உண்டு பண்ணாங்க, ஆராதித்து அவங்கள கிண்டல் பண்ணி அவர் இப்படி ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கப்புறமும் இவர் பாட்டினாக்கா சன்னலுக்குள்ளே தன் காலை நுழைச்சின்னு ரோட்டில் நடனம் ஆடுறாரு. இப்படி எல்லாம் அவரை கிண்டல் பண்ணி என்னன்னோ தடை 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 தடை, இல்லாத பிரச்சனை கிடையாது, எல்லா பிரச்சனையும் அவருக்கு வந்துச்சு. ஆனால் எல்லாம் அவருக்கு முன்னாடி சமபூமி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் முன்னாடி நிறைய பிரச்சனை இருக்குல்ல, அது தடையாக இருக்கு. அந்த பிரச்சனையை கர்த்தர் சமபூமி ஆக்கி போடுவார். கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாக இருக்க தீர்மானம் பண்ணுங்க. செருபாபுடைய தூக்கு நூலை கர்த்தர் கண்டார், அவருடைய கண்கள் கண்டது. உங்களை கர்த்தர் பார்க்கிறார். நீ எப்படி உத்தமனாக இருக்கிற, எப்படி உத்தமாய் நடக்கிறீங்க, எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க ஆண்டவர் முன்னாடி, அதை கர்த்தர் பார்க்கிறார். நடிக்கிறதும் அவருக்கு தெரியும், நீ உண்மையாக இருக்கிறதும் அவருக்கு தெரியும். சில நேரங்களில் நீ மனசில் நினைக்கிறதும் அவருக்கு தெரியும், சில நேரங்களில் ஆண்டவரை துதிக்கத்தான் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அப்போ அவர் நம்முடைய தூக்கு நூலை அவர் பார்க்கிறார், நம்முடைய லெவலை பார்க்கிறார், பர்ஃபெக்ட்னஸை பார்க்கிறார். அந்த தூக்கு நூல் எதுக்கு வைப்பாங்க? தூக்கு நூல் இப்படி முட்டி முட்டி பார்ப்பாங்க செவுத்தில். எதுக்கு பார்ப்பாங்க? அந்த செவுரு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அது கொஞ்சம் அப்படி வெளியில் இருந்துச்சுன்னா ஒரு தட்டுவாங்க, அந்த மட்டை பலகை வச்சு டப் டப்புமா அடிப்பாங்க. அடிச்சாக்க என்ன ஆகும்? அந்த லெவலுக்கு வரும். அப்படி தான் சில நேரங்களில் 2 அடி அடித்தா தான் நீங்கள் லெவலுக்கு வருவீங்க. கர்த்தர் அடித்தா தான் லெவலுக்கு வருவீங்க. பாருங்கள், ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாரு, தூக்குநூலை பார்க்குறாரு. பர்ஃபெக்ட்னஸ், ஒழுக்கம், நீதி, நேர்மை, கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமனாய் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். நீ அப்படி இருந்தனாக்கா உனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமபூமி ஆயிடும். ஹல்லேலூயா. அப்புறம் நீ பிரச்சனைன்னு சொல்லினா பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனை மாறணும் ஒரே ஒரு வழி, நீ உத்தமனாக இருக்க தீர்மானம் பண்ணு, உண்மையாக இருக்க தீர்மானம் பண்ணு. அப்போ தாங்க பிரச்சனை மாறும், அப்போ தான் அந்த கண்ணீர் துடைக்கப்படும், அப்போ தான் வேதனைகள் மாறும். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, தாவீது சொல்கிறார், அவர் பிரச்சனையை மாறிச்சு. இப்போ அவர் அரியணையில் உட்கார்ந்துட்டார், அவர் யாராலும் தடுக்க முடியல. கர்த்தர் அவரை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை எல்லாம் செய்து முடித்தார். இன்றைக்கும் தாவீதை பற்றி பேசுகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீங்கள் எருசலேம் பட்டணத்துக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா தாவீதின் நகரம் என்று சொல்லி ஒரு நகரம் உண்டு. தாவீதின் நகரம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கும் ஹிஸ்டரி இப்படி தான் இருக்கு. எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்தெறிந்தார், அவரை கொண்டு பலத்த காரியத்தை கர்த்தர் செய்தார். அதை தான் தாவீது சொல்றார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், தடைகளை தாண்டுவேன். நமக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாருங்க. உங்களுக்கும் தடை வருதில்ல? யாருடைய இருதயமோ கடினப்பட்டு உங்களுக்கு தடை வரலாம். நீங்கள் இருதய கடினப்பட்டு நீங்களே தடையாக இருக்கலாம். ஏதோ ஒரு சாபம் தடையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை தடையாக இருக்கலாம். பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் தகர்த்தெறிவார். நீங்கள் ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க, கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. ஏசப்பா உம்மாலே தான் நான் தாண்ட முடியும்.
வேறு ஒருவராலும் இதை தாண்ட முடியாது. எனக்கு உதவி செய்ய முடியாது. உம்மாலே தான் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு முன்பதாக இருக்கப்பட்ட எந்த எரியோ கோட்டையும் தகர்த்தெறிய முடியும், எந்த செங்கடலையும் பிளக்க முடியும், எந்த பார்வோட இருதயத்தையும் உடைக்க முடியும், எந்த ஒரு சாபமான காரியத்தை நான் மாற்ற முடியும், எந்த பெரிய பர்வதத்தையும் நான் தகர்த்தெறிய முடியும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு விசுவாசிக்கிறீங்களா? சாபத்தை மாற்ற முடியா கேட்பீங்களா? சாபத்துக்கு ஏதுவான காரியம் உங்களுக்கு தெரியும், எதை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அதை தூக்கி வெளியே போட்டுருங்க. உங்கள் இருதயத்தில் கூட இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தில் சாபமானது இருக்கலாம், உங்களுக்கு தெரியும். அது வேண்டாம். சாபமானது அப்புறப்படுத்த முடிவு பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய நேர்மையை, உத்தமத்தை பார்க்கிறார். உத்தமமாக இருக்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தடைகள் மாறும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயத்தை எந்த சூழ்நிலையும் கடினப்படுத்தாதீங்க. என்ன துரோகம் பண்ணாலும் சரி, கடினப்படுத்தாதீங்க. உங்கள் இருதயம் இரக்கமுடையதாக இருக்கட்டும். உங்களுடைய இருதயத்தில் எந்த வஞ்சன்ஸோ, யாரை குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை வச்சு மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. அதை இறக்கிடுங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அதை விட்டு வெளியில் வாங்க. உங்கள் தடைகள் எல்லாம் மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆவியானவர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த தடையினால் பாதிக்கப்பட்டிருக்க உங்களுக்கு தெரியும். எந்த தடையில் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி, எதனால் இந்த தடை வந்துச்சின்னு உங்களுக்கு தெரியும். ஏசப்பா, இன்றைக்கி நான் இதிலிருந்து நான் விடுதலை ஆகணும், எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் சொன்னபடியே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். சாபமானதை எடுத்து போட்டுடுறேன். கடின இருதயத்தை மாற்ற ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, எனக்கு முன்பதாய் நான் உமக்கு முன்பதாய் நான் உத்தமமாக இருக்க தீர்மானம் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்படி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் ஜெப நிலையில் இருப்போம். இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகளை தேவரீர் நீ தொடுவீராக. எந்த தடையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது விலகி போகட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். சாபக்கேடான எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. எல்லா சாபங்களும் மாறட்டும். ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கி தகப்பனே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.